இரண்டாவதாக இந்த தொழுகையை நாம் எங்கு தொழுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு தொழுது காட்டியிருக்கிறார்கள், எந்த இடத்துல தொழுது காட்டியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பகுதியில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பரவலாக பள்ளி ஆசலிலே பெருநாள் தொழுகையை தொழுவிக்கிறார்கள். இவ்வாறு பள்ளி ஆசலில் தொழுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழிகாட்டவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி ஒரு மிகச்சிறந்த ஒரு பள்ளியாசல், மற்ற எந்த பள்ளியாசலில் தொழுவதை விடவும் 1000 மடங்கு மஸ்ஜிது நபவியில் தொழுவதில் சிறந்தது. காபத்துல்லாவை தவிர்த்து நம்ம மற்ற பள்ளியாசலில் நம்ம தொழுவதை விட மஸ்ஜிது நபவியில் தொழக்கூடிய தொழுகை 1000 மடங்கு சிறந்தது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. ஹைரு சலாத் அல்ஃபு சலாத்தின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா ஹைரும் மின் அல்ஃபி சலாத்தின் ஃபீமா சிவாஹு இல்லால் மஸ்ஜிதுல் ஹராம். சஹீஹ் புகாரியில் இடம்பெறும் செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், என்னுடைய இந்த பள்ளியில் தொழுவது மற்ற ஏனைய பள்ளியில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கும்போது ஒரு தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பள்ளியில் தொழுவதைத்தான் விரும்பியிருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெருநாள் தொழுகையை, இது நோன்பு பெருநாளாக இருக்கட்டும் அல்லது ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கட்டும், அந்த தொழுகையை முசல்லா என்ற திடலில் தான் தொழுதிருக்கிறாங்க. 1000 மடங்கு சிறந்த மஸ்ஜிது நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழலை. திடலில் போய் முசல்லா என்ற திடலில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தொழுதிருக்கிறாங்க. அப்படின்னா நாம் விளங்கி கொள்ளணும், 1000 மடங்கு சிறந்த மஸ்ஜிது நபவியை விட்டு திடலுக்கு போகிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பாருங்கள். மஸ்ஜிது நபவியில் தொழுவதை விட அது சிறந்ததாக இருப்பதின் காரணத்தினால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் நீங்கள் பாருங்கள், முஸ்லிமில் நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முறை குறிப்பிடப்படுகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா இலல் முஸல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளிலேயும் ஹஜ்ஜு பெருநாளிலேயும் முசல்லா என்ற திடலுக்கு தொழச் சென்றார்கள். இவ்வளவு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தெளிவாக இருந்தும் கூட பல இடங்களில் பள்ளியாசலில் தொழுகிறாங்க. அந்த மாதிரி தொழுவது தவறு. அந்த மாதிரி பள்ளியில் போய் நீங்கள் என்ன செய்யாங்க, பெருநாள் தொழுகையை தொழாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்ததை போன்று திடலில் என்ன செய்ய வேண்டும், நாம் தொழ வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம்.